வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மளை பற்றி சில விஷயங்கள் நாமளே பேசுவோம். சில முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஜாஸ்தி பேசி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்காதீங்க. வாயை மூடி அமைதியாக இருந்துங்க. எஸ்பெஷலி ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு டிஸ்கஷனோ நான் ரைட்டுன்னு சில லூஸ் நம்மகிட்ட பேசும். நீங்கள் என்ன பண்ணோம், அப்படியா, நீ ரைட்டாகவே இருந்துக்கோ, நான் தப்பாக இருந்துட்டு போகிறேன். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம செய்து ரைட்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை பேசாதீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நாம் இந்த மாதிரி பேசுகிறவங்ககிட்ட நான் கரெக்டுன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க ஒத்துக்க போகிறதில்ல. நாம் கரெக்டுன்றது நமக்கு மாத்திரம்தான் அது தெரியும். நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் யாருமே உங்கள்கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஒரு சில நண்பர்கள் மாத்திரம் இருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் மிக அரிதான மனிதர்கள். அவர்களை தவற விட்டு விடாதீர்கள். அதே மாதிரி யாராவது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு அட்வைஸ் பண்ணுறது 1000 பேர் இருப்பாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆளே இருக்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மனநிலை மாறக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். எதுக்கு இவ்வளோ பெரிய ஆயத்தம்னா, சில பேர் பிஸ்னஸ் லாஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம் நான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. சிலதுக்கு வாயை மூடி மூஞ்சி பார்த்தாலே எதிராளி ஓடிடுவான், நம்மக்கிட்ட நெருங்கவே மாட்டான். இதுதான் பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. பிஸ்னஸ் ஆரம்பித்து ஓடிட்டுருக்கும்போது என்ன, சில பிஸ்னஸ் 6 மாதத்துலேயே உங்களுக்கு பிரேக் ஈவன் வரும். அதாவது வரவு செலவு கரெக்டாக இருக்கும். 1 வருஷம் ஆகி ஒரு பிஸ்னஸ் சரியாக ஓடலைன்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். மேலும் மேலும் கடன் வாங்கி இவங்க சொல்கிறது கேட்டு அவங்க சொல்கிறது கேட்டு பணத்தை போட்டு அதிக கடனாளியாக நீங்கள் ஆகாதீங்க. நிறைய பேர் நேற்று 6 பேர் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் லாஸ் பற்றி பேசினாங்க. கடைசியில் நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது ஓடலை, இது இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணேம்மா, அதனால் கடனை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். கடன் வாங்கிட்டால் அதை அடைக்கிறதுக்கு வழி இருந்தால் தான் நம்ம கடன் வாங்கணும். இல்லையா, ஒரு சொத்து இருக்கா, விற்றுட்டு கடனை ஒழிச்சிட்டு நிம்மதியாக உட்காருங்க. புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம் என்னென்னா, மைத்திரேய முகூர்த்தம்னு ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 மைத்திரேய முகூர்த்தம் வரும். இந்த கடன் வாங்குறவங்க என்ன பண்ண, கடன் உள்ளவங்க அந்த மைத்திரேய முகூர்த்த டைமை பார்த்துட்டு நீங்கள் கூகுளில் பார்த்தாலே உங்களுக்கு மைத்திரேய முகூர்த்தம் வந்துடும். அதில் என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு 10 லட்சம் கொடுக்கணுன்னா கூட ஒரு 10 ரூபா ஒரு கவரில் போட்டு அவங்க பேரில் இவருக்கு நான் திரும்ப கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அந்த ஆள் பேரை போட்டு இவருக்கு நான் திரும்ப கொடுத்து 10 ரூபா போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த கடன் உங்களுக்கு தீர்ந்துடும். என்னுடைய அனுபவம். நானும் கடன் வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுத்துருக்கேன், நல்லபடியாக பண்ணிட்டும் வந்துட்டுருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இதுதான் கடன் வாங்கும்போது யார்கிட்ட வாங்குறீங்க, பாத்திரம் மருந்து பிச்சை போடுவது போல் ஆட்கள் அறிந்து காசு வாங்கணும். எவனோ காசு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட முடியாது. இப்போல்லாம் ரொம்ப பெரிய டெரரிஸ்ட் பேங்க் பீப்புள் தான் ஆளுங்களை அனுப்புறது, ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறது, குண்டாஸ் அனுப்புறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களை எந்த பேங்க்கும் தொல்லை பண்ண முடியாது, வீட்டுக்கு கஷ்டப்படுத்த முடியாது. ஆர்பிஐ ஹைகோர்ட் ரெகுலேஷனே ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வீட்டுக்கு ஆள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டப்பிரகாரம் என்ன பண்ணமோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்க. என்ன ஆகிடும், உங்களை சாப்பிட முடியுமா? முடியாது. உங்களை அடிச்சிட முடியுமா? அடிக்க முடியாது. சத்தம் போடுவான், பேசுவான், அது மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த கடனை வாங்கிட்ட உடனே மானம், வெக்கம், சூது சொன்ன எதுவுமே இல்லாமல் இருக்கணும். வேறு வழி கிடையாது. ஓகே, கடன் நிறைய பேர் கேட்டதுக்கு இதுதான் பதில். ஓகேங்களா? ஒரு வியாபாரம் செய்பவர்கள் தகால்னு போய் வியாபாரம் செய்யக்கூடாது. உங்களுக்கு அந்த வியாபாரத்தின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும். என்னை எப்படி பண்ணாங்க தெரியுமா? எங்கள் அம்மா என்னை கேஜி ஹெட்மிஸ்ட்ரஸாக போட்டாங்க. எப்படி கேஜி ஹெட்மிஸ்ட்ரஸ்? எங்கள் அம்மா அந்த காலத்தில் பசங்க ஸ்கூலில் டாய்லெட் போனால் கூட என்னை தான் கழுவு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஹம்பிள்னஸ், பணிவோடு வாழ்க்கையை நடத்த புரிஞ்சுக்கணும் கேஜியில். அதுக்கப்புறம் ப்ரைமரி ஹெட்மிஸ்ட்ரஸ், அதுக்கப்புறம் கேஷ் கவுண்டர், அப்புறம் புக் டிப்போ, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ். என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸில் ஏற்றி எல்லா ஏரியா போய் செக் பண்ணிவிட்டு வா, எத்தனை மணிக்கு எந்த இடத்துல போனால். காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு பஸ் எடுத்தோம்னா
ஒவ்வொரு ஏரியாவாக சென்னையில் இருக்கிற அசோக் நகர், கேகே நகர், வெஸ்ட் மாம்பலம், டி நகர், அந்த பக்கம் தேனாம்பேட் அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவும் எல்லா தெருவும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா பஸ்ஸில் போய் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜில் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணாங்க, அக்கௌண்ட் செக்ஷன், வரவு செலவு அக்கௌண்ட்டில் எப்படி போடுறாங்க. அப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி டேலி கிடையாது, நாம் தான் கணக்கு பார்த்து எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முதலாளி பணம் போட்டுட்டேன் வேலை செய்கிறவங்க செய்வாங்க கிடையாது. நீங்கள் போய் கிட்டேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து என்ன நடக்குதுன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் உங்களால் முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு வேலை செய்கிறவங்ககிட்ட கைண்டாக இருங்க. ஏன்னா அவர்களும் மனிதர்கள், அவங்களும் ஒரு அளவுக்கு தான் வேலை செய்ய முடியும். ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டியை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எஸ் a சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் ஷுட் நோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். விட்டுடக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கைப்பட வேலைகளை செய்யுங்க. இதுதாங்க பிஸ்னஸ் பற்றி அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு வருவோம். இந்த 20-25 ஆண்டு எடுத்தால் கூட்டுத்தொகை 9. ஓகே, 9ன்றது எதை சொல்லுதுன்னா புதிய மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், பழையன கழிதல், அப்புறம் பழைய விஷயங்கள்லாம் முடிவுக்கு வர வேண்டிய விஷயம்லாம் கம்ப்ளீஷன் முடியுது. எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போகுது உங்களுக்கு. அப்படி முடியும் போது முடிஞ்சிட்டு புதிய மாற்றம் பழையன கழியணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, நாம் என்னெல்லாம் பெண்டிங்கில் விட்டோமோ 24ல் க்ளோஸ் பண்ணிவிட்டு, வேண்டாத விஷயம் இதெல்லாம் இருக்கும் பாஸ்ட்டில், அந்த காலத்தில் போன வருஷத்தில், அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு புதியதோர் உலகம் படைப்போம். அதுக்கு என்ன பண்ணணும், மூளையை ரீப்ரோக்ராம் பண்ணணும். மூளையை மறுநிரலாக்கல் அப்படின்னு சொல்லி தமிழது அர்த்தம். வேறு மாதிரி யோசனைகள் கொண்டு இந்த 9/2025 நமக்கு ஃபேவரபுளாக நாம் கொண்டு போக முயற்சி எடுக்கணும். நான் என் கடந்த காலத்தை மறந்து விடுகிறேன், என் அழகான எதிர்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். அளவிட முடியாத எல்லா நல்ல விஷயங்களும் எதிர்கொள்ள நான் விளைகிறேன் என்று கூறி அதிர்ஷ்டத்தை நீங்கள் வரவேற்க வேண்டும். 2025 ரொம்ப அதிர்ஷ்டமான வருஷம் எல்லோரும் சொல்கிறாங்க. 2025 நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சும்மா 2-3 அஸ்ட்ராலஜிட்டையும் பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் இந்த வருஷம் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்கும், தைரியமாக இருங்க. இன்றைக்கி வாங்கின கடனை பற்றி, நேற்று வாங்கின கடனை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அடைச்சிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தது என்னென்னா, பாப் ப்ராக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணி கம்ஸ் டு மீ இன் இன்க்ரீசிங் குவான்டிட்டி இன் கண்டினியூஸ் பேசிஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் நவ். பணம் எனக்கு அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறது, பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது, எல்லா நேரமும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது மிக சிறந்த மந்திரம். பணம் என்னை நோக்கி பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது, எல்லா நேரமும் வந்து கொண்டிருக்கிறது. மணி கம்ஸ் மீ, அதிகப்படியான இன்க்ரீசிங் குவான்டிட்டி, கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்கிறது, நிற்கலை, வந்து கொண்டே இருக்கிறது, அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறது, பல வழிகள் பணம் என்னிடம் அதிகப்படியாக எப்பொழுதும் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக. பணம் என்னிடம் அதிகப்படியாக எப்பொழுதும் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த மந்திரம், பாப் ப்ராக்டர். அதுக்கு என்னென்ன, வினாடிகளில் என் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் ஒவ்வொரு வினாடியும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. என் இதயம் அன்பு, நன்றி என்கின்ற 2 வார்த்தைகளால் நிரம்பி வழிந்து குதூகலித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். உறங்க போகும்போது காலையில் விழித்தவுடன் 2 வேளையும் இந்த இதை பண்ணுங்கள். மூச்சை நல்லா 5 தடவை இழுத்து அப்படியே விடுங்க. 5 தடவை இழுத்து விட்டுட்டு கடைசியில் விடும்போது பயம், ஒவ்வாமை, சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது, அதெல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக மனசை தைரியமாக, எதுவாக இருந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற தைரியத்தோடு அந்த 5வது தடவை மூச்சு விடும்போது எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிருங்க. பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய ப்ரேயர் இது.
எனக்காக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கும் அன்பு, செல்வம் மற்றும் அதிசய மிரக்கல் அதை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன். இவை அனைத்தும் தெய்வீக நேரம், டிவைன் டைமிங் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கின்ற அனைத்தும் என்னை நோக்கி வருவதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விதத்தில் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் தேய்ச்சோன்னே பூதம் வரும்ல, பூதம் வந்து வேணுங்கிறதெல்லாம் செய்யல. அந்த மாதிரி தான். எதால் தேய்க்கணும்? எண்ணங்களால், அன்பால், நன்றி அறிதலால் தேய்த்து கொண்டே இருக்கும்போது பிரபஞ்சம் வந்துவிட்டேன் எஜமானே, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு உங்களை கேட்கும். கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியதுதான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா, எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கற்பனை பண்ணி கிடைத்து விட்டதாக. என்னென்னா ஒரு ஃபீலிங் ஒன்று கொண்டணும். இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சது ஒரு ஃபீலிங் வந்தால் தான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை அடைந்து விட்டதாக நடந்து. வீடு கட்டுறவங்க என்ன மாதிரி வீடு வேணுங்கிறத அப்படி சந்தோஷமாக நினச்சி பாருங்கள். கிடச்சிருச்சு எனக்கு வீடு, பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம் நடந்துருச்சு, என் பையன் கல்யாணம் நடந்துச்சு அப்படி நீங்கள் யோசனை பண்ணணும். நீங்கள் வெறும்ன மேனிஃபெஸ்டேஷன் எழுதிட்டேன் மேடம், ஒன்றும் ரிப்ளை இல்லை, 45 நாள் எழுதி ஹெல்த் சரியாக போகிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. நடக்க முடியும், சாப்பிட முடியும், நல்லா இருக்கேன் நான், அதை நினச்சா தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பலிக்கும். நீங்கள் உணர்வே இல்லாமல் வெறும் பேனாக்கும் நோட் புக்கும் தண்டமாக எழுதக்கூடாது. உணருங்கள், ஆல்ரெடி இட் இஸ் டன். நீங்கள் எதிர்கொண்டு உங்களை நோக்கி நீங்கள் 4 ஸ்டெப் வச்சா அது 8 ஸ்டெப் வச்சு உங்கள்கிட்ட வந்துடும். அதுக்கு தேவை உணர்வு பூர்வமான ப்ரேயர். அது டவுட்டு இருந்துன்னா நடக்காது. நான் சொல்லிட்டேன். இன்னொருத்தர் கூட ஒருத்தர் ஜாப் ப்ரமோஷனுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அம்மாவுக்கு ஓகே, அவர் இன்னும் டவுட் பண்ணுறாருன்னு. நீங்கள் ஆராயாதீங்க, அசிங்கப்பட்டுடுவீங்க. ஏன்னா நடக்காது. எதையுமே பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அது எனக்கு நடந்துடும். அந்த அசையாத நம்பிக்கை உங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நடக்காமல் போனதே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இப்போ 100கணக்கான பேர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. நடந்து முடிஞ்சு விட்டது மிக்க நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்கள் அதனால் நடந்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டு குதூகலி என்னத்துக்கு கவலைப்படணும்? கவலைப்பட்டதுனால காரியம் முடிஞ்சு போயிடுமா? நடக்காது. அதற்கான ஆயத்தங்கள் செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்த முக்கியமான ஆயத்தம் இந்த ப்ரேயர் மாத்திரம்தான். நான் என் அழகான வீட்டை கட்டி முடித்து விட்டேன், குடியேறி விட்டேன், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் மகன் திருமணம் நடந்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் மகன், என் கணவர் ப்ரமோஷன் கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இப்படி சொல்லிக்கிட்டே வேணுங்கிறதெல்லாம் நடந்தது. வெயிட் பண்ணுங்க, காத்துட்டுங்க, எதிர்கொள்ளுங்கள். அது ஓடி வந்துடும் உங்கள்கிட்ட. வராமல் எங்கேயுமே போகாது. உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக எழுதப்பட்ட விஷயங்கள் அந்த ஆண்டவனின் நேரத்தில் உங்களை கண்டிப்பாக சேரும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு முயற்சி தேவை. அந்த முயற்சி தான் நீங்கள் எழுதுகிற அஃபர்மேஷன். இந்த கல்லெல்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, ரொம்ப எமர்ஜென்சின் போது அந்த கல்லை வச்சுட்டு ஓரலாக ப்ரே பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ, வேலைக்கு போகிற இடத்துலையோ, எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வச்சுடுங்க. ஆனால் அஃபர்மேஷன்றது தினப்படி நீங்கள் எழுதி தான் ஆகணும். எழுதாமல் இருக்கவே முடியாது. எழுதினா தான் அது நடக்கும். எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகி போச்சு, எனக்கு 4 நாள் வெளியில் போனேன், கொஞ்சம் எழுத முடியல, இதுக்கு டைம் இல்லாட்டி உங்களுக்கு எதுக்கு டைம்? அப்போ பிரபஞ்சத்துக்கு மாத்திரம் எதுக்கு உங்களுக்காக டைம் அலாட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை செய்யும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் நடக்கணும்னா இதை நீங்கள் செஞ்சாகணும். அஃபர்மேஷன் எழுதுறது ரொம்ப முக்கியம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த உடம்பு நீங்கள் மூச்சு விட்டு உட்கார நேரத்தில் சில மெடிடேஷன் பண்ணும்போது எல்லாமே மறந்துடுங்க. எல்லா விஷயங்கள், கேள்வி, அது தேவை எல்லாம் மறந்துட்டு உங்களை நீங்கள் பார்க்க பழகி கொள்ளுங்கள். நான் நல்லவனா? இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்திருக்கேன்? என்ன வேணும் எனக்கு?
என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த வாழ்க்கையில், அதை என்னால் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்றா யோசனை பண்ணி நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி அதிலேயே ஒரு சந்தோஷப்பட்டு அதிலேயே மனசை லேசாக்கிட்டு திரும்பி வாங்க. ரிப்பீட்டட். இன்னொரு விஷயம் என்னென்னா ரிப்பீட்டட். எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த எழுதுறதுலேயும் வைப்ரேஷன் வருது, அதில் ஒரு அலைவரிசை வரும். பேசுவதில் வைப்ரேஷன், மூச்சு விடுவதில் இந்த உலகமே வைப்ரேஷன் தான். ஆற்றல், அந்த ஆற்றல் வந்து அலைவரிசையான ஆற்றல், சாதாரண ஆற்றலே கிடையாது. ஏன்னா இந்த ஆற்றல் எல்லாத்தையும் கொண்டு தான் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் சாதிக்க வேண்டும். உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்க மணிமந்திரம் என்ன என்றால், பணம் அதிக அளவில் பலவிதமாக என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது. பணம் அதிக அளவில் பலவித வழிகளில் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.